ஹாய் ஆல், வெல்கம் டு ஜிடிவைஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்திங்கன்னா, நல்லா க்ரன்ச்சியாக ஜூஸியான சிக்கன் 65 எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு தான் காட்டியிருக்கேன். ஸோ பாருங்கள், பார்த்து ட்ரை பண்ணுங்கள். வாங்க குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். வித் போன் அண்ட் ஸ்கின்னோடு தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு அண்ட் இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூன் இருந்தாலும் ஓகே, பெரிய ஸ்பூன்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், மிளகுத்தூள். நெக்ஸ்ட்டு ஒரு 2 to 3 பிஞ்ச் அளவுக்கு பட்டை கிராம்பு தூள் சேர்த்துருக்கு. உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு, நார்மல் ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நார்மலாக வீட்டில் இருக்க மிளகாய்த்தூள் தான், காஷ்மீரி சில்லி கிடையாது. ஸோ உங்களுக்கு ஸ்பைசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஹோம்மேடாக ரெடி பண்ணது தான். இதில் ஒரு 1 to 2 பிஞ்ச் மஞ்சத்தூள். அப்புறம் தயிர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். இது கூட ஒரு 1/2 லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு மீடியம் சைஸ் பழத்தில் ஒரு 1/2 லெமன். இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்றோட ஒன்று எல்லாம் பைண்ட் ஆகிற மாதிரி எல்லா மசாலாஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour அப்படியே வச்சிடலாம். நல்லா மசாலா ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 1 hour ஆச்சு. பட் எங்கள் அம்மா தான் அது செஞ்சாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி 2-3 செட்டு போட்டு எடுத்துட்டாங்க. எப்பயும் அவங்க ஆயில் கம்மியாக தான் ஊற்றி செய்வாங்க. ஸோ அப்போ தான் மீண்டும் இதை ரீயூஸ் பண்ண தேவையில்லை இந்த ஆயிலை. பார்த்திங்க, எண்ணெய் கொஞ்சம் கலராக இருக்கும். அது ஒன்றும் கிடையாது, நம்ம போட்டிருக்க மசாலாஸால் தான். ஏன்னா நம்ம மைதா அண்ட் கார்ன்ஃப்ளவர் எதுவும் யூஸ் பண்ணதுனால அந்த சிக்கனில் இருக்க வாட்டர் அந்த மசாலாவோடு இறங்குறப்ப, டீப் ஃப்ரை ஆகிறப்ப அந்த கலர் வரும். நம்ம ரெடி பண்ண சிக்கனை சூடான ஆயிலில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 minutes ஒன்ஸ் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வரும். நம்மளுக்கு அந்த கலர் அதுவாகவே சேஞ்ச் ஆகும், நம்ம எந்த கலரும் யூஸ் பண்ணாமையே. அண்ட் எகைன் சொல்கிறேன், ஆயில் பிளாக்காக இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். அது நம்மளோட மசாலா டீப் ஃப்ரை ஆகிறனால தான் அந்த கலரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பார்க்குறப்ப தெரியும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் இப்போ நம்மளோட 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், நல்லா கலராகவும் இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம எந்த கலர்ஸும் ஆட் பண்ணாமே நம்மளால் இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணால் கலர் வரும். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.